இந்த கேள்வியில பேசிக்கா 45 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 16 நாட்கள் எடுக்கின்றனர். 6 நாட்களுக்கு பிறகு அவர்களுடன் மேலும் 30 ஆண்கள் இணைந்து கொண்டால் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விய செய்றதுக்கு அல்லது இது மாதிரியான கேள்விகள செய்றதுக்கு ஈஸியான ஐடியா ஒண்ணு தரேன். அத ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, வேலையினுடைய அளவ வந்து நம்ம மனித நாட்கள்ல கண்டுபிடிக்கிறது. ஓகேயா? அதாவது வேற ஒண்ணுமே இல்ல. 4 மனிதர்கள் 5 நாட்களுக்கு ஒரு வேலைய செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வேலையினுடைய அளவு 4யும் 5யும் பெருக்கியாச்சு 20 மனித நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் ஒண்ணு. இந்த மனித நாட்கள்ல கணிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இத தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது பிரச்சனையே இல்ல. நம்ம அத மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு செய்வோம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேலையினுடைய அளவ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். 45 ஆண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மனிதர்கள் அப்படின்னு போடுறேன் அவ்வளவுதான். 45 மனிதர்கள் 16 நாட்கள் எடுக்கிறாங்களாம். 16 நாட்கள். ஓகேயா? ஸோ 45 16ஆல பெருக்கணும். நம்ம ஒரு ஓரத்துல பெருக்கி வச்சுக்குவோம் நம்ம. 45 16ஆல பெருக்க போறேன். 5 30க்கு செயல்வி 3 மிச்சம். 4 6 24 3 27 1 5 5 1 4 4 0 7 5 12க்கு 2 எழுதி 1 மிச்சம். 4 3 7. அதாவது 720 அப்படின்னு வருது. 720 மனித நாட்கள் அப்படின்னு சொல்றது அந்த வேலையினுடைய அளவு. ஓகேயா? மொத்த அளவு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 6 நாட்களுக்கு பிறகு அவர்களுடன் 30 ஆண்கள் இணைந்து கொண்டால், ஆல்ரெடி 45 ஆண்கள் இருக்காங்க. இப்ப அவங்களோட 30 பேர் வந்து ஜாயின் பண்ண போறாங்களாம். ஓகேயா? இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த புத்திசாலித்தனமா யோசிச்சே ஆகணும். என்ன அப்படின்னா, 6 நாட்களுக்கு பிறகு அப்படின்னா 6 நாள் வேலை நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப 6 நாளும் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க? 45 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 6 நாட்கள்ல எவ்வளவு வேலை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அது ரொம்ப சிம்பிளானதுதான். என்ன? 45 ஆண்கள் அல்லது 45 மனிதர்கள் 6 நாட்களுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. 6ஆல பெருக்கிறது. 5 6 30க்கு சைவர் எழுதி 3 மிச்சம். 4 6 24 3 27. ஸோ 270 மனித நாள் வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேயா? அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது உங்களுக்கு. மொத்தமாக 720 மனித நாள் வேலை. அந்த வேலையினுடைய மொத்த அளவு. அதுல 6 நாளைக்கு அந்த 45 பேர் ஒர்க் பண்ணாங்க தானே. அவங்க ஒர்க் பண்ணனால 270 மனித நாள் வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப மிகுதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்போமா? 0 12ல 7 போனுச்சு அப்படின்னா 5, 6ல 2 போனுச்சு அப்படின்னா 4. அதாவது 450 மனித நாள் வேலை தான் மிகுதியாக இருக்கு. அந்த 6 நாள் வேலை முடிஞ்ச பிறகு பேலன்ஸ் இருக்கக்கூடியது 450 மனித நாள் வேலை. இந்த 450 மனித நாள் வேலையை தான் எத்தனை பேர் செய்ய போறாங்க அப்படின்னா 75 பேர் செய்ய போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி 45 பேர் இருக்காங்க. இப்போ 30 பேர் வந்து சேர்ந்து இருக்காங்க. அப்ப மொத்தமாக 75 பேர் இருக்காங்க. இந்த 75 மனிதர்கள் 450 மனித நாள் வேலையை செய்ய போறாங்க. இதை எப்படி செய்யறது? ரொம்ப சிம்பிளானது. 450 மனித நாள். இத 75 மனிதர்களால பிரிக்க போறோம். ஓகேயா? மனிதர்களால பிரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாள் கிடைக்கும். மனிதனால நாட்களால பிரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மனிதர்கள் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளானதுதான். ஒரு 2 தடவை செஞ்சு பழகிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் 5ஆல சுருக்கும் நம்ம. 5ஆல சுருக்கணும்னா 1 5 5, மீதி 25னா 5 25ன்னு வருது. மேல 5ஆல சுருக்கணும்னா 95 45 90 அப்படின்னு வருது. மறுபடியும் 5ஆல சுருக்கும். சுருக்கணும்னா 3 5 15. 5ஆல சுருக்கணும்னா 1 5 5, மீதி 4 8 5 40. 3ஆல சுருக்கணும்னா ஒரு முறை, 3ஆல சுருக்கணும்னா 6 முறை. 6 3 18. அப்ப எத்தனை நாட்கள் அப்படின்னா 6 நாட்கள் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. அதாவது இந்த 6 நாட்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? 450 மனித நாட்கள் வேலைய 75 மனிதர்கள் செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னா 6 நாட்கள்ல முடிப்பாங்க. கேள்வியும் அதுதான். இணைந்து கொண்டால் மீதமுள்ள வேலையை, அதாவது 450 மனித நாள் வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? எத்தனை நாட்கள்ல முடிக்க முடியும்? 6 நாட்கள்ல ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த கேள்வியை செய்யறதுக்கான இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட். மனிதர்களையும் நாட்களையும் பெருக்குனீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலையினுடைய அளவு மனித நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலையினுடைய அளவை மனிதர்களால பிரிச்சீங்கன்னா நாள் கிடைக்கும். நாட்களால பிரிச்சீங்க அப்படின்னா மனிதர்கள் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது.
இதே மாதிரியான கேள்விகள் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும்.